Hey guys, இந்த thingல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கரண்ட்லி என்னென்ன ஒரு சில சேஞ்சஸ் உங்க ரிலேஷன்ஷிப்ல வரும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஃபார் லைக் இது வந்து ஒரு பிக்க கிறிஸ்டல் ரீடிங் தான். திஸ் இஸ் ஃபார் த பைல் ஒன் அண்ட் திஸ் இஸ் ஃபார் த பைல் டூ. பைல் ஒன் நம்ம வந்து பார்க்கலாம் உங்களுக்கு என்ன ஒரு மெசேஜ் வருது அப்படின்றத பத்தி. இப்போதைக்கு ரிலேஷன்ஷிப்ல என்ன ஒரு சில ஆக்ஷன்ஸ் நீங்க வந்து எடுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டாலுமே ஐ டோன்ட் திங்க் ஸோ இதுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு டைம் பீரியடா வந்து இருக்க போகுது இல்லை. யூ நீட் டு பி ஸ்டெப் பேக் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கு. இட்ஸ் ஓகே. அதாவது என்னன்னா லைக் சில விஷயம் நீங்க வந்து பண்றதுக்கு ஒரு கரெக்டான ஒரு டைம்ங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எப்பயுமே அதுதான் நம்ம வந்து நான் ரீடிங்ஸில் நான் நிறைய வாட்டி நான் வந்து சொல்லியிருப்பேன். லைக் இப்போ நம்ம ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்க்குறோம், இது நம்ம நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் அந்த டைம் ரைட் டைமா இல்லை ராங் டைமா அப்படின்றது ஒன்லி காட் நோஸ் தட். ஓகே. ஸோ அப்படிங்கிறப்போ லைக் நம்ம ஒரு விஷயம் நம்ம வந்து இந்த டைமில் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு லைக் அதை பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சில நேரம் அது வந்து தள்ளி போடுது அப்படின்னா அதுவுமே ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்றத மட்டும் நீங்கள் அதை மட்டும் நீங்கள் பாசிட்டிவாக வந்து எடுத்துக்கோங்க. பிகாஸ் சம் கைண்ட் ஆஃப் அன் ஆக்ஷன் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இப்போதைக்கு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை வந்து எதுவுமே எடுக்க வேண்டாம். Give some little bit of space. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே. So let's see for the pile 2 people, those who choose this one. kind of a runner and chaser kind of an energies தான் இருக்கு. ஸோ மேபி நீங்கள் இந்த பர்சன் கூட ஏதாவது ஒரு சில நோ கான்டாக்டோ லெஸ் கான்டாக்டோ இல்லை சம்திங் லைக் ஒரு சிச்சுவேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக கூட வந்து இருக்கலாம். பிகாஸ் தட் இஸ் அ ஸ்ட்ராங் வந்து லைக் ஒரு ரன்னர் அண்ட் சேஸரோட எனர்ஜிஸ் தான் நான் இங்கே வந்து பார்க்குறேன். ஸோ இந்த கனெக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா நீங்கள் லிட்டில் பிட் இந்த கனெக்ஷன்ஸ்லேருந்து கொஞ்சம் உங்களே நீங்களே வந்து ஹீல் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கு. அண்ட் மேபி ஃபியூச்சரில் இந்த பர்சன் உங்ககிட்ட வந்து சில விஷயம் வந்து உங்ககிட்ட வந்து ப்ராப்பராகவும் வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் இந்த பர்சனை வந்து நீங்கள் லைக் ஃபர்கிவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா என்ன அப்படின்றது இட்ஸ் அப் டு யூ. ஓகே. ஏன்னா இங்கே வந்து ஐ கேன் கிளியர்லி see here இந்த கனெக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு சம் கைண்ட் ஆஃப் அ ப்ராப்ளம், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மேஜர் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் இந்த பர்சனோட சைடில் இருந்து ஃபியூச்சரில் இவங்க ஏதாவது ஒரு சில பாசிட்டிவான ஒரு சில ஆக்ஷன்ஸ் இங்கே வந்து எடுப்பாங்க. பட் அது வந்து நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா ஏற்றுக்கலையா அப்படின்றது இட்ஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய கேஆஸான ஒரு சில சிச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறனால தான் நானுமே அதை உங்களோட சைட்லேருந்து இட்ஸ் அப் டு யூங்கிற மாதிரி நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்கிறீங்களோ தட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே வந்து நீங்கள் இவங்களை வந்து மன்னிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இவங்களை தாராளமாக மன்னிச்சு விடலாம். இல்லை இந்த பர்சனே நம்ம உங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தென் யூ இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறதுலேயும் ஒன்றும் தப்பு இல்லை.